நான் கீர்த்தனா வடிவேல். நல்ல ஒரு இரவு நேரம் ஒரு 10 மணி இருக்கும். அப்போது ஒரு அழகான காடு. அந்த நள்ளிரவு வேளையில் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே எந்த ஒரு மிருகத்தோட சத்தம் கூட கேட்கல. பறவைகளோட சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப மென்மையாக பறவைகள் கீச்சிட்டு கொண்டு இருந்துச்சு. அப்போது சத்தமே இல்லாத அந்த காட்டோட அமைதியை கெடுக்கிற மாதிரி வேகமாக மூச்சிடுற ஒரு சத்தம் கேட்குது. அந்த மூச்சு சத்தம் பொறுமையாக முனங்கல் சத்தமாக மாறி அது ரொம்ப மோசமான அழுகை சத்தமாகுது. ஆமாம், அங்கே அழுதுகிட்டு இருந்தவ ஒரு பொண்ணு. அவள் கண்ணு அழுது சிவந்து வீங்கி போய் அவளுடைய கண்ணீர்களால் நிரம்பி இருந்தது. அவளுடைய முகம், அந்த முகத்தில் ஏகப்பட்ட காயங்கள். வலியால் துடிச்சு மாட்டிக்கிட்ட உணர்வோட அழுதுகிட்டு இருந்தா. இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமே, இங்கேருந்து தப்பிப்போமான்ற எண்ணத்தோட மெல்லமாக அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக தான் உடம்புல இருந்த கொஞ்ச நேர்ந்த சக்தியையும் ஒன்று திரட்டி அங்கேருந்து எழும்ப முயற்சித்தா. அப்போது வழியால் அவளோட வயிற்றை தன்னோட கையால் இறுக பிடிச்சிக்கிட்டா. அங்கே அவளோட வயிற்றில் அவள் விரல்களையும் தாண்டி ரத்தம் ஒழுகி கொண்டு இருந்துச்சு. அவளை யாரோ கத்தியால் வயிற்றில் பலமாக குத்தியிருக்காங்க. இன்னும் முயற்சி பண்ணி காலை தேய்த்து பொறுமையாக அங்கேருந்து நகர முயற்சித்தா. அது அவள் கால்களையோ பலமாக தாக்கியிருக்காங்க. அவளால் ஓட என்ன நடக்கக்கூட முடியாத அளவுக்குன்னு காமிச்சிது. அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவளுடைய சக்தியை முயற்சித்து அவள் அங்கேருந்து பொறுமையாக முயற்சி பண்ணி நகர ஆரம்பித்தா. அப்போது அங்கே அவளுடைய கண்களை தாண்டி இன்னொரு கண்களை காமிக்கிறாங்க. அந்த கண்களில் அவ்வளோ கோவம், ஆத்திரம். அவளை பார்க்க கண்கள் இன்னும் செவக்குது. அது கண்கள் மென்மையான கண்கள் இல்லை, ரொம்பவும் கரடு முரடான கண். இந்த பொண்ணோட கண்களில் இருந்த அந்த மென்மை அவளோட கண்களில் இல்லை, பாவமாகவும் இல்லை. முழுக்க கோவம் மட்டும்தான் இருந்தது. அவளை பார்த்து, அவள் நகரத்தை பார்த்து அவளை நகர விட்டு சரியாக சாலைக்கு அருக போகும்போது அவளை பின்னாடி இருந்து அவள் தலையில் அடித்து அவளை மொத்தமாக மயங்க செய்கிறா. ஆனால் மயக்கத்துக்கு போகாமல் மாறா அவள் தன்னுடைய கடைசி நிமிஷத்தை நோக்கி போகிறா. கடைசி நிமிஷத்தை நெருங்க அவள் கண்களால் தன்னை அடித்தவனை பார்க்குறா. இப்போ தான் யார் தன்னை அடித்தாங்கன்னே பார்க்குறா. அவள் கண்கள் அழுதது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னும் அதிக அழுகையோட கண்ணீருக்கு நடுவில் அவள் கருவிழியில் அவனோட முகத்தை பார்க்குறான். அவன் வேறு யாரும் இல்லை, தன் கணவன் தான் தெரிஞ்சதும் தான் கொல்லப்பட்டதுக்கான காரணத்தையும் புரிஞ்சுக்கிறான். அவன் மூச்சு காற்று நிற்க போகிற அந்த கடைசி 7 நிமிஷத்தில் அவள் ஒன்று நினச்சி பார்க்குறா. அப்போ சித்தார்த் எவ்வளோ நேரம் குளிச்சிட்ருப்ப? வெளியே வா, டைம் ஆச்சு, நம்ம படத்துக்கு போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே நமக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் படத்தை போட்டுருவாங்க. ஆனால் ட்ராவல் மட்டுமே நமக்கு 1/2 hour இருக்குது. இதில் டிராஃபிக் வேறு. சீக்கிரம் வாயேன். பிரியங்கா, எதுக்காக எப்படி கத்திக்கிட்டு இருக்க? போகலாம், படம் தானே, பொறுமையாக போய் பார்க்கலாம். யாராச்சும் நீ டைமுக்கு வரலன்னா உன்னை எதாவது செஞ்சிருவேன்னு சொன்னாங்களா என்ன? போகிறதே என்டர்டைன்மெண்ட்க்கு, அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? உனக்கு கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டியே இல்லை சித்தார்த். உன்னை எப்படி தான் கல்யாணம் பண்ணணும்? 3 வருஷம் ஆச்சு, ஆனாலும் உன் கூட நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நீ சீக்கிரம் வரப்போறியா இல்லையா? நான் வர செல்லக்குட்டி, எங்கே போயிட போகிற? உன் புருஷன் நீ ஆணையிட்டா இப்போ கூட என் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த நாள்
அது போன்ற அழகான நாட்களை அவர் கண்ணுக்குள்ளே அவள் பார்க்குறா. அந்த 7 நிமிடங்கள் முடியவும் அவள் மரணிச்சிடுறா. அவன் அந்த நாளை அதே நாளை நினைக்கிறான். ஆமாம், அங்கே தன் மனைவி கிட்ட கொஞ்சி விளையாடின அந்த சித்தார்த் தான் இன்றைக்கி தன் மனைவியை கொன்னவன். அன்னைக்கு தன் கணவனை திட்டிக்கிட்டு இருந்த அந்த பிரியங்கா தான் இங்கே இறந்து கிடக்கிறவ. பிரியங்கா ரொம்பவும் திறமையான அழகான பொண்ணு. அவளுக்கு சாதாரண பெண்கள் மாதிரி அமைதியான ரொம்ப குணமான குணம்லாம் கிடையாது. அவளுக்கு ஆண்களை போல் இருக்க தான் பிடிக்கும். சித்தார்த் அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப மென்மையானவன். அவனுக்கு தன்னை யாராச்சும் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரும் இதனால தான் நல்ல கப்புலாக ரொம்ப வருஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க. அதே இடத்துல இருந்து சித்தார்த் யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியாக வரியா பிரியங்கா? எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே வர? என்னால் காரை ஓட்ட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. படத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஆமாம், ஸ்கூலுக்கு லேட்டான குழந்த மாதிரி ஏன் கற்றுக்கிட்டே இருக்க? ஆமாம் சித்தார்த், நான் கத்துற மாதிரி தான் இருக்கும். பங்க்சுவாலிட்டினே என்ன தெரியுமா உனக்கு? இன்னைக்காச்சும் டைம் கீப் அப் பண்ணியிருக்கியா? எந்த விஷயத்துலையும் உனக்கு பொறுப்பு இல்லை, எல்லாத்துலேயும் விளையாட்டு தரும். நீ என்ன தான் வாழ்க்கையில் சாதிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோவமாக வருது. ச்சே, அங்கே பாரு, நம்ம தேட்டர்கிட்ட வந்துட்டோம் பிரியங்கா. நீ கத்துனதெல்லாம் போதும். சீக்கிரமாக இறங்கி டிக்கெட்டை வாங்கிட்டு வா, நாம் போய் படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் பேச்சப்பாரு என்று பிரியங்கா அந்த இடத்த விட்டு நகர்ந்து தேட்டருக்குள்ளே போய் உட்கார்றா. எல்லா கணவன் மனைவியும் இருக்கிற மாதிரி இவங்க கிடையாது. இவங்க வித்தியாசமானவங்க. இங்கே மனைவி தான் கணவன், கணவன் தான் மனைவி. சுருக்கமாக சொல்லணும்னா பிரியங்கா தான் சித்தார்த்தை பத்திரமா பார்த்துக்கிறான். கடைசி 1 வருஷமாக அவங்க இந்த மாதிரி எங்கேயுமே போனது கிடையாது. ஏன்னா கடைசி 1 வருஷமாக இவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கடைசி 1 வருஷமாக 2 பேரும் பிரிகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு நினச்சாங்க. அங்கே தேட்டரில் உட்காந்துருக்கும் போது தான் பிரியங்கா யோசிச்சா, தனக்கு இத்தனை நாளாக குழந்தை இல்லாததுனால நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையுமே. அப்போது தேட்டரில் அவர் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான். படம் பார்க்கறத விட பிரியங்காவை அவன் பார்த்தது தான் அதிகம். ஆனால் சித்தார்த் இதை பெருசாக எடுத்துக்கல. தான் மனைவி அழகாக இருக்கிறதால நிறைய பேர் பார்க்குறது சகஜம்தானே விட்டுட்டான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது கொக்கோகோலா கையில் வச்சுருந்த அந்த ஆள் பிரியங்கா மேலே அந்த ஜூஸை கொட்டிட்டான். பிரியங்கா அங்கேயே சண்டை போட்டு, இப்போவே எனக்கு நீ புது ட்ரெஸ் வாங்கித்தர, காசு என்ன மரத்துலையா காய்க்குது, இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கத்தவும், சித்தார்த் சரி விடுமா, தெரியாமல் தானே கொட்டிட்டாருன்னு சொன்னவும் பிரியங்கா எல்லாரும் முன்னாடி வச்சு சித்தார்த்தை கத்துறான். காசு என்ன உன்னோடதா? இங்கே நான் சம்பாதிக்கிற காசு, எனக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ. சித்தார்த், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆள்கிட்ட மிரட்டி, இப்போவே எனக்கு புது ட்ரெஸ் வேணும், அதுவும் நான் வாங்கினா அதே காஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். சித்தார்த், நீ எங்கேயே இரு, நான் போய் இவனை 2ல் 1 பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போன பிரியங்கா 3 மணி நேரம் ஆகியும் ஆளையே காணும். சித்தார்த் விளையாட்டுத்தனமாக அவங்களுடைய ஃபோனில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தான். அதை ஃபாலோ பண்ணி பிரியங்கா இருக்க இடத்துக்கு போய் பார்த்தான். தங்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருந்த அந்த மனைவி எங்க ஒருத்தனோட அவனோட அன்பு மலையில் நினச்சிட்டு இருந்தா. ஆமாம், அவனுக்கு அந்த ரூம் வாசலில் நின்று பிரியங்கான்னு கூப்பிட தான் தோணுச்சு. ஆனால் தான் மனைவி ஒரு ஆம்பளை கிட்ட கொஞ்சி பேசுகிற குரலை கேட்டதோ அவனால் தாங்க முடியல. கொஞ்ச நாளில் இதுக்கான காரணத்தை தேடி கண்டுபிடிக்கும் போது தனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரியங்கா சித்தார்த் கிட்ட கோவப்படுற மாதிரி பட்டு நிறைய பேரோட தொடர்பில் இருந்திருக்கான்னு கண்டுபிடிச்சான். சித்தார்த் இத்தனை நாளாக அவளுக்கு குழந்தை இல்லாததுனால நானே குழந்தையாக இருக்க நினச்சேன், என்ன இப்படி ஏமாத்திட்டியேன்னு
வருத்தத்தோடு தான் இன்னைக்கு அவளை கொண்டிருக்கான்.